ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசன் காலமாடானோட ரிவ்யூ. இது மிஸ்டர் மாரி செல்வராஜோட ஒரு படம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பயோகிராஃபி, ஒரு ட்ரூ ஸ்டோரியை, ஒரு ரியல் ஸ்டோரியை பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஆமாங்க, மாரி செல்வராஜ் பொறுத்த வரைக்கும் கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்துகிட்ருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஒரு டச் அண்ட் ஃபீல் இதுலேயும் இருக்குது. இது அவரோட படத்தில் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அப்படிப்பட்ட லவ் ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குது. இந்த கதையோட கரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபடி. அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக தைரியம் வேணுங்க. எப்படி அந்த ஹீரோ ஒரு கீழ்த்தட்டத்துலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹீரோ, ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆனார். அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு சீனும் ஒரு ரீலும் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பாடல்கள் எல்லாமே மெய் சிலிர்க்க வைக்கிறது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்ரூபமாக அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது துருவ் விக்ரம்கான ஒரு பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், இதை என்னோடய முதல் படமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை முதல் படமாக நினச்சி பாருங்கள். அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் மாரி செல்வராஜை டெஃபினட்டாக பாராட்டியே ஆகணும். அதாவது முந்தைய படங்களை விட இந்த படத்தை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். துருவ் விக்ரம் யாருக்காக விளையாடுறாரு அப்படின்னா, இந்தியாவுக்காக விளையாடுறாரு. இந்த வார்த்தை நான் சொல்லும் போதே இந்த படத்தோட கண்ணோட்டம், இந்த படம் எவ்வளோ ஒரு திக் அண்ட் ரஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் த டெப்த் அண்ட் எமோஷன் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கிளாரிட்டி இன் ஆக்டிங், எஃபர்ட்டு எல்லாமே சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனி ஒரு மாரி செல்வராஜோட கலரில், மாரி செல்வராஜோட ஒரு டெம்ப்ளேட்டில், மாரி செல்வராஜோட அந்த ஒரு தீமில் இந்த கதையை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே மெய் சிலிர்க்க வைக்குது. சில காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, புதுமையாகவும் இருக்குது. ஸோ பைசன் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மற்ற 3 படங்களை விட பைசன் ஒரு படி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைசன் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 4.5 out of 5. தேங்க்யூ.